Hi friends, welcome back to our channel. In the video la Vattalappam recipe da share பண்ணிருக்கேன். ஈதனிக்கு செய்யற ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் அப்படினு கூட சொல்லலாம். மத்த எந்த ஸ்வீட் இருந்தாலும் Vattalappam தான் ஈதனிக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் இல்லையா? இதுவரைக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணது இல்லனா இதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் பண்ணிருக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். கருப்பட்டி, சர்க்கரை இதெல்லாம் வந்து சேர்ப்பாங்க. ஆனா நான் வந்து ஜீனி தான் சேர்த்து பண்ணிருக்கேன். 3 முட்டைக்கு ஒரு முடி தேங்காவை நல்லா மெல்லிசா வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஏன்னா நைஸா அரைச்சுக்கணும். நரநரன்னு இருந்துச்சுன்னா முட்டை மேலேயும் தேங்காய் அடியிலையும் தங்கிடும். 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல எடுத்திருக்கேன். பெருஞ்சீரகம் வந்து ஆல்ரெடி பொடி பண்ணது தான். கொஞ்சம் நரநரன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால மறுபடியும் வந்து போட்டு அரைச்சிக்கிட்டேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 7 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் முட்டையை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கம்மியாக வேணும்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா கூட போதும். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். பேக்கிங் சோடாங்கிறது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஜீனிக்கு வந்து நான் கொஞ்சம் ஆழமான கரண்டியாக எடுத்துட்டேன். அதனால் ஒரு முட்டைக்கு 2 கரண்டி மட்டும் தான் ஜீனி சேர்த்துருக்கேன். இதே நான் பொட்டுக்கல்லாம் எடுத்தேன் இல்லையா, அந்த ஸ்பூன் எடுத்திருந்தேன்னா 3 ஸ்பூன் சேர்த்துருப்பேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தால் மட்டும் போதும். தேங்காய் அரைக்கும் போதும் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாரை அலசினீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா வேகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால் முடிஞ்சளவு திக்காகவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வைக்கிற பாத்திரத்தில் வந்து ஆயில் அப்படி இல்லைன்னா நெய் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். முட்டையை இதில் சேர்த்துட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுட்டேன். எனக்கு வந்து கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு. குவான்டிட்டி கம்மியாக இருந்ததுனால எனக்கு 20 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் கூட ஆகலாம். இதை வந்து நான் அப்படியே டிமோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த கேக் டின்னில் வந்து பண்ணியிருந்தேன். எப்போவும் சில்வர் தான் எடுத்துப்பேன். அதனால் அடி பிடிச்சிருக்குமோ அப்படிங்கிற டவுட்லேயே வந்து கட் பண்ணேன். ஆனால் அந்த அளவுக்கு பிடிக்கல, ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. நான் சொல்லியிருக்கிற இதே மெஷர்மெண்ட் படி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.